Hi friends, welcome to RKR SAMAIYAL not on 7. Today RKR SAMAIYAL not on 7ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான எக் ரைஸ் ரெசிபி எப்படி நம்ம வீட்டில் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இல்லை பஞ்சாபியில் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரியே ஒரு டேஸ்டியான ஒரு எக் ரைஸ் ரெசிபி தான் நான் இப்போ வீட்டில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நாம் அதில் 1 கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக என்ன ரைஸ் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ரைஸே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. நல்லா தண்ணி கொதித்த பிறகு ஓகே, இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டோம். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரைஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு தனித்தனியாக வரும். அது ஒரு 90% நல்ல குக்கான பிறகு அது தனியாக எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்து நீங்கள் ஃபேன் காற்றுல ஆற வச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டிங்கனாலும் அதே நல்லா ட்ரை ஆயிரும். நல்லா வடித்து எடுத்த பிறகு ஓகே, அந்த ரைஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மின்ட்டாக சாப் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்திக்கங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டீஸ்பூன், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அதோட ராஸ்மெல் நல்லா போயிடும். ராஸ்மெல் போயிடுச்சுன்னா ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு விடுது நல்லா குக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 2 தான் சேர்த்திக்கிறேன், ஏன்னா 1 கிளாஸ் ரைஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கறிவேப்பிலை தேவையான அளவு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணி விடுங்க. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் கேரட், அதே அளவு பீன்ஸ், ஒரே அளவு குவான்டிட்டியில் நம்ம அதை நல்லா மின்ட்டாக சாப் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்திக்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு 50% தான் நல்லா குக் ஆகிருக்கணும், ஃபுல்லாக குக் பண்ணிடாதீங்க. ஒரு 50% நம்மளுக்கு குக் ஆகிருந்தால் போதும். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் மேலே தூவிட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம கல் உப்பு சேர்க்கக்கூடாது, தூள் உப்பு தான் சேர்க்கணும். ஏன்னா நாம் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இதில் தண்ணி ஆட் பண்ணல. அதனால் கல் உப்பு போட்டால் நம்மளுக்கு கரையாது, தண்ணி இருந்தால் தான் நம்மளுக்கு கரையும். இதில் ஆயில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் மேலே தூள் உப்பை நீங்கள் தூள் விட்டுக்கலாம் தேவையான அளவு. அடுத்தது 4 முட்டையை பிரேக் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணுங்கள். அந்த வெஜிடபிள்ஸோட எக் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் பாதி அளவு நல்லா குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்கை ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடுங்க இல்லையா. ஓகே, இப்போ எக் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்கள். நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை, அதனால விட்டுட்டேன். நீங்கள் அது வச்சுருந்தீங்கனாலும் ஒரு 1 டீஸ்பூன் இருந்தால் போதும், இல்லைன்னா புளிப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். ஓகே, மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஒன் பை ஒன்னாக சேர்த்திக்கலாம். இது மசாலா ஐட்டம். மசாலா ஐட்டத்தில் ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன். கரம் மசாலா வேறுங்க, கறி மசால் வேறு, அதனால் ரெண்டையுமே 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் எல்லாமே மொத்தமாக 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நல்லா இன்னும் ஸ்பைஸியாக நல்லா சாப்பிடுவீங்கன்னு தோணுச்சுன்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம தனியாக அந்த வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாதத்தை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி வரணும்.
ஓகே, இப்போ வந்து அந்த ரைஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடையிலலாம் நம்ம ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ரோட்டு கடையிலையோ எங்கே வாங்கினாலும் அதில் வந்து கொஞ்சம் அஜினோமோட்டோ ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான எக் ரைஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எக் ரைஸ்க்கு முக்கியமாக கொஞ்சம் ஆயில் தான் அதிகமாக தேவைப்படுங்க. நீங்கள் ஆட் பண்ணும் போது கொஞ்சம் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எக் ரைஸ் ரெசிபி ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR சமையல் நாட் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு எப்பவுமே முக்கியம். வேறு ஏதோ ஒரு ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.